சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக மெரினாவில் உள்ள குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைக்கிறார். தமிழரசி, விவரங்கள். சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 6.04 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அடிப்படை தேவையான குடிநீர் தேவையும் உயர்ந்து வருகிறது. தற்போதைய சூழலில் சென்னையில் தினசரி 1100 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு லாரிகளுக்கு வாயிலாகவும் வீடுகளுக்கு குழாய் வாயிலாகவும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் முதற்கட்டமாக இந்த 50 இடங்களில் குடிநீர் கட்டணமில்லா குடிநீர் இந்த மையங்களை திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய கடற்கரை, பேருந்து நிலையம், பூங்கா, பள்ளி கல்லூரி பகுதிகள், மார்க்கெட் பகுதிகள் உள்ளிட்ட 50 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதற்கட்டமாக இந்த குடிநீர் ATMகள் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தை பொறுத்தவரை 2 டேப்புகள் இருக்கு. ஒன்ல 150 மில்லி லிட்டர் மணிக்கும் 150 மில்லி லிட்டர், மற்றொன்றுல 1 லிட்டர் என்று 2 வகைகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் அதில் பிடித்து பயன்படுத்திக் கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு 250 குடிநீர் வழங்கக்கூடிய வகையில் இந்த டேங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்டமாக இந்த 50 மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்களை கண்காணிக்க CCTV கேமராக்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தனி குழுவும் அமைக்கப்பட்டு சென்னை குடிநீர் வாரியம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. நந்தா, கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு. சென்னை மாநகரில் மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, அடையாறு, கோடம்பாக்கம், வலசரவாக்கம் ஆகிய மண்டலங்களில் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்